رسوله الكريم أما بعد عن أنس بن مالك رضي الله تعالى عنه أن جدته مليكة رضي الله تعالى عنها دعت رسول الله صلى الله عليه وسلم لطعام صنعته له فأكل منه ثم قال قوموا فلا أصلي لكم. قال أنس فقمت إلى حصير لنا إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்து வந்த விஷயங்களுடைய தொடர்ச்சியாக தொழுகைக்கு இளம் சுத்தங்கள் அவசியம் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, நேற்று பார்த்து வந்ததனுடைய தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தரையில் நின்று தொழுகின்றான். இப்ப நம்ம திரும்ப எங்கேயாச்சும் பயணத்துக்கு போறோம், வெளியூருக்கு போறோம். அப்படி போகக்கூடிய சமயங்கள்ல ஒரு இடங்கள் கிடைக்கின்றது, பள்ளி வாயில்கள் இல்லை, எந்த ஒரு இடமும் இல்லை, வனாந்திர பகுதிகளில் நம்ம காலையில் போய் நின்றோம். ஆனா தொழுகக்கூடிய நேரங்கள் வக்து முடியக்கூடிய நேரங்களாக இருக்கு. சரி தொழுதுருவோமே அப்படின்னு நினைச்சு நம்ம ஓரஞ்சாரமா ஒதுங்கி நின்று தொழுகிறோம். அப்படின்னா இந்த இடங்கள் சுத்தமாக இருக்குமா இல்லையா, இது ரெண்டு தொழுலாமா, கூடுமா கூடாதா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஏற்படும். அப்ப அந்த எண்ணங்கள் ஏற்படும் பொழுது நாம் பார்க்கக்கூடியது மூன்று விஷயங்களை நாம் அங்கே உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அந்த இடங்களில் நஜீஸருடைய திடப்பொருளாக இருக்கட்டும் அல்லது திரவ பொருளாக இருக்கட்டும், மலம் ஜலமாக இதாக இருக்கட்டும், அதனுடைய வடுக்கள் தெரிகிறதா என்பது பார்க்க வேண்டும். அது அதே சமயத்தில் அதனுடைய மனங்கள் அங்கு இருக்கின்றதா அல்லது அதனுடைய ஈரணப்புகள் ஈர தன்மைகள் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். இந்த மூன்றும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், விரிச்சு தாராளமாக தொழலாம். சில மாடுகளுடைய சாணங்கள் இந்த இதெல்லாம் போட்டுள்ளது காயாமல் அப்படி இருக்கும், காஞ்சி இருக்கும். மேல பார்க்க நல்லா காஞ்சிதாக இருக்கும். அதை குச்சியை வச்சு பரட்டி பார்த்தோம்னா அடிப்பகுதிகள் ஈரமாக இருந்தா அந்த இடத்துல தொழக்கூடாது. இப்ப அது பரட்டி விடப்பட்ட போதும் அடிப்பகுதிகள் ஈரம் இல்லை, மனம் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தொழுது கொள்ளலாம். இப்படிதான் இதனுடைய சூழ்நிலைகள் இடத்தை நாம் பார்க்கக்கூடியது. அதே சமயத்துல இங்கு நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ்கள்ல ஒண்ணு இரண்டு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, என்னுடைய பாட்டி முலைகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு சமைத்து அவர்களை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு பின்னர் எழுந்திருங்கள், உங்களுக்கு நான் தொழுகை நடத்துகின்றேன் என்று கூறினார்கள். நான் புழக்கத்தினால் கருத்து போய்விட்ட எங்களுடைய ஒரு பாயை எடுத்து அதில் சிறிது தண்ணீர் தெளித்து விழித்தேன். அப்பாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் நானும் எங்களுடன் வானம் அனாதையும் நின்றோம். எங்களுக்கு பின்னால் மாட்டி முலைகா நிற்குமாறு வரிசைகளை ஒழுங்குபடுத்தினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் 2 ரக்காயத்துகள் தொழுகை நடத்திவிட்டு சென்று விட்டார்கள். அப்ப ஒரு வீட்டுல போறோம், தொழக்கூடிய சமயங்கள்ல இது நம்மள்கிட்ட அதிகமாக இருக்கு, தொழுகைக்காக வேண்டி விரிப்பு வச்சிருக்கேங்க, ஏதோ முசல்லா இருந்தாக்கும் தொழுவணும், ஏதோ தொழுகை விரிப்புன்னு ஏதாச்சும் பாய் இருந்தாலும் அதுதான் தொழுவணும், பாக்கி எதிரையும் தொழுவக்கூடாது அப்படிங்கிறாப்புன்னு நினைச்சுட்டு இருப்போம். சூழ்நிலை அப்படி கிடையாது. நமக்கு தொழக்கூடிய விரிப்புகள் தொழக்கூடியதற்காக வேண்டி ஒரு ஒதுக்கி வச்சிருக்கேன் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரே சமயத்தில் 4-5 பேர் வந்துட்டாங்க, நம்மள்கிட்ட வீட்டுல ஒண்ணுதான் இருக்கும் அல்லது 2 இருக்கும்,
இப்படி இருக்கணும். இப்ப 4 பேர் வந்துட்டாங்க, என்ன செய்யறது? நம்ம படுக்கைக்காக தான் பாய் வச்சிருக்கோம். அந்த பாய்கள் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாயை எடுத்து என்ன செய்யலாம்? சுத்தமான பாயாக இருந்துச்சுன்னா பிரிச்சு பாயில் என்று தொழுதுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்ப புழக்கத்தில் அவர்கள் புழக்கத்தில் வைத்திருந்த பாய்கள் என்பது ஒண்ணு சாப்பிடுவதற்கு அல்லது படுக்கிறதுக்காக வேண்டி இவர்கள் விதித்து வைத்திருக்கக்கூடிய பாய்கள். இந்த இடங்களில் அதனுடைய தன்மைகள் இருந்தால்தான் நஜீசுடைய தன்மைகள் மனம், நிறம், அதே சமயத்தில் அதனுடைய சுவையுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால்தான் அந்த இடங்களில் நஜீஸாக கருதப்படும். அதெல்லாம் கழுவப்பட்டு சுத்தமாக ஆச்சுன்னா அது விரிக்கக்கூடிய விரிப்பாக ஆகிவிடும். அதில் தொழுது கொள்ளலாம் என்பதைத்தான் சொல்றாங்க. இதே நேற்று நாம் பார்த்த ஹதீஸ்களிலே ஒரு ஹதீஸ், இப்போ ஒரு மனிதன் பயணத்தின் போது சென்று கொண்டு இருக்கக்கூடிய சமயங்களில் தொழக்கூடியது எப்படி தொழணும், அது முன்னோக்கக்கூடியது என்பதாக பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் சாதி என்ன செய்யறாங்க, கப்பல்ல சென்று கொண்டு இருக்காங்க. சென்று கொண்டு இருக்கும்போது அவங்க 2 தொழுதுகிட்டு இருக்காங்க. கிபிலாவை முன்னோக்கி 2 தொழுதுகிட்டு இருக்காங்க. அவ உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவர் ஏங்க 2 தொழுதுகிட்டு இருக்காரு, முடிஞ்சா நீங்க 2 தொழுவுங்க, இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், உட்கார்ந்து கொள்ளலாம். ஏன்னா தண்ணீரில் இருக்கும்போது அப்படியே ஆட்டத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப 2 தான் தொழுகணும் அப்படின்னு நினைச்சு 2 தொழுகிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்தின் காரணமாக அவர்கள் தொழுகைகள் சிதறக்கூடாது, அவர்களுடைய கவனங்கள் சிதறக்கூடாது, கீழே ஒரு பழக்கத்திலே 2 தொழுதக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், உட்கார்ந்து நீங்க தொழுவுங்க. அதே போல கிபிலாவை முன்னோக்குகின்றோம் என்று இன்னைக்கு எந்த பக்கம் திசையை நம்ம அங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. வாகனத்தில் போகக்கூடிய சமயங்கள்ல நாம் கிபிலாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் அல்ல, அதை நாம் பார்க்க வேண்டியது. வாகனம் எந்த திசையின் பக்கம் செல்கின்றதோ அதுதான் திசையாக இருக்குது, நமக்கு கிபிலாவாக எண்ணணும். அப்படிதான் நம்ம நின்று தொழணும். மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இப்ப ட்ரெயின்ல போகவே பார்ப்பாங்க, இவங்க கிபிலாவை பார்க்கிறேன் எதை பார்க்கிறேன்னு சொல்லிப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க, பாதையில நடுவில் நடக்கக்கூடிய பாதையில இவர் விரிச்சு வந்து தொழில் இருப்பாங்க. இது மக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்று. நாம் இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய சீட்டிலே உட்கார்ந்து நின்றுதான் தொழுந்த அந்த இடத்துல அவசியம் இல்லை. உட்கார்ந்து நீங்க அந்த இடத்துல தொழுவிக்கலாம். ரசூலுல்லாஹி உங்களால் நின்று தொழ முடியல அப்படின்னு நினைச்சீங்க, உட்கார்ந்து நீங்க அமர்ந்து பொறுமையா நின்று தொழுவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு மாக்கி அருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.